ஸோ இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்சன்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 12 கார்ஸ் விஸ் மெர்சிடஸ், ஸ்விஃப்ட், சாண்ட்ரோ, அக்கார்ட், இனோவா, போலோ, புண்டோ, ஃபிகோ, சிவிக், சிட்டி, ஃபெராரி அண்ட் லேண்ட் ரோவர். ஓகேங்களா. ஸோ இந்த 12 கார்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 parallel ரோஸில் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் ரோவில் 6 கார் இருக்க மாதிரி பார்க் பண்ணியிருக்காங்க. ரைட். எஸ். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஸோ 2 லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த 2ல் எனக்கு ஒவ்வொரு ரோலையும் 6 கார்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 and 6. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 and 6 ரோஸ். ஓகேங்களா. ஸோ 6 கார்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ரோவில் பார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த கார் பார்க்டு இன் ரோ 1 ஆர் பார்க்டு இன் சச் அ மேனர் that the driver seated in the car would face the south direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரோ 1ல் இருக்கும்போது இவங்கெல்லாம் எந்த டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ரோ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, எஸ் நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. கிளியரா. ரைட். ஸோ இங்கே எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ரோ காமனாக எல்லாருமே ஒரே டைரக்ஷன், இன்னொரு ரோல் எல்லாரும் காமனாக இன்னொரு டைரக்ஷன் அப்படிங்கும்போது அங்கே எனக்கு என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் ரோ 1ல் வருவாங்க, யாரெல்லாம் ரோ 2ல் வருவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இங்கே என்ன பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டேட்டா வந்து இங்கே கொடுக்கலை. கிளியர். ரைட். ஸோ அப்போ எனக்கு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பீயிங் எ பிக் கார் மஸ்ட் பி பார்க்ட் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த 4 பிளேஸில் ஏதோ ஒரு பிளேஸில் எனக்கு என்ன வரும், மெர்சிடஸ் வந்து வரும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெர்சிடஸ் இஸ் பார்க்டு செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் சாண்ட்ரோ ஃபேஸஸ் ஃபிகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது மெர்சிடஸ் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாண்ட்ரோவோட செகண்ட் லெஃப்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சாண்ட்ரோ வந்து எங்கே யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிகோ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ரோலை நான் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், சாண்ட்ரோ இங்கே வரும், மெர்சிடஸ் இங்கே வரும், அதுக்கடுத்து அதுக்கு ஆப்போசிட்ல இங்கே வந்து ஃபிகோ வரும். ஓகேங்களா. அதே நான் இந்த ரோவில் சாண்ட்ரோவையும் மெர்சிடஸையும் ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், சாண்ட்ரோ வந்து இந்த இடத்துல வருவாங்க, அந்த சாண்ட்ரோ கார் வந்து இங்கே வரும், அதுக்கு அடுத்தது மெர்சிடஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ சாண்ட்ரோக்கு ஆப்போசிட்ல ஃபிகோ வந்து இங்கே இருக்கும். கிளியர். ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, புண்டோ அண்ட் இனோவா ஆர் பார்க்டு இமீடியட்லி நெக்ஸ்ட் டு ஈச் அதர், neither is parked next to Figo or Santro அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது இனோவாவும் புண்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்டு இமீடியட்லி நெக்ஸ்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் எங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகோக்கு அடுத்தோ இல்லை சாண்ட்ரோக்கு அடுத்தோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக இந்த 2 பிளேசஸில் வரும். அதாவது இங்கே ஒரு காரும் இங்கே இன்னொரு கார் அந்த மாதிரி வராது, அதே மாதிரி இந்த பக்கமும் வராது. ஸோ மேபி எனக்கு இந்த 2 பொசிஷன், ஸோ இந்த 2 பொசிஷனில் தான் எனக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது, இந்த பக்கமும் வர முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 இடத்துல தான் நான் போட முடியும். அப்போ நான் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனோவாவும் இந்த இடத்துல புண்டோவும் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி போட்டோம்னா இந்த 2 இடத்துல வரும். ஸோ அது நான் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கேன். கிளியர். ரைட். ஸோ தேர்ட் பாயிண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிவிக் இஸ் பார்க்ட் இன் சச் அ மேனர் தட் இட்ஸ் டிரைவர் வென் சீட்டட் இன் தி பார்க்டு கார் would face south அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ கண்டிப்பாக எனக்கு எங்கே தான் வருவார், சிவிக்கு இந்த ரோவில் தான் வருவாங்க. கிளியரா. ஸோ இந்த ரோவில் தான் டெஃபினட்டாக சிவிக் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவிக் இஸ் பார்க்டு தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் போலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ போலோவும் எனக்கு எங்கே தான் வரும், சேம் இதே ரோவில் தான் வரும். ஸோ அப்போது லெஃப்ட் அப்படிங்கும்போது ஸோ சவுத் ஃபேஸிங்கும் போது இந்த சைடு தான் லெஃப்ட்டு. அப்போது எனக்கு போலோ இங்கே போட்டோம் அப்படின்னா தான் தேர்ட் டு தி லெஃப்ட்னா 1 2 3 இந்த இடத்துல சிவிக் வந்து வருவாங்க. கிளியரா. ஸோ இப்போ எனக்கு பர்டிகுலர் ரோவில் வந்து எந்தெந்த கார் வரும் அப்படிங்கிறது தெரியாதனால இந்த பிளாங்கை நான் டைரெக்டாக ஃபில் பண்ண முடியாது. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் அதை நான் வந்து ஃபில் பண்ண முடியும். கிளியர். ரைட். ஸோ அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி இஸ் பார்க்டு இன் சச் அ மேனர் தட் இட் ஃபேஸஸ் ஃபெராரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது சிட்டி அதாவது ஹோண்டா சிட்டி அந்த கார் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெராரியை வந்து ஃபேஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்று எனக்கு ஃபெராரி இங்கே வந்துட்டு சிட்டி இங்கே வரலாம், அப்படி இல்லைனா சிட்டி இங்கே வந்துட்டு ஃபெராரி இங்கே வரலாம். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெராரி இஸ் பார்க்டு செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் லேண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேண்ட் ரோவர் ஃபேஸஸ் நார்த் அண்ட் இஸ் நாட் பார்க்டு நெக்ஸ்ட் டு ஃபிகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ரோவில் தான் வரும். அவங்களோட செகண்ட் லெஃப்டில் தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெராரி வருது. அப்போ கண்டிப்பாக ஃபெராரி எனக்கு இந்த பிளேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபெராரி இங்கே இருக்குன்னா சிட்டி இங்கே இருக்கும். ஸோ செகண்ட் லெஃப்ட்டுங்கும்போது எனக்கு லேண்ட் ரோவர் வந்து இந்த இடத்துல வரும். கிளியரா? ஸோ இந்த இதில் செகண்ட் லெஃப்ட்னா அப்போ 1 2 இங்கே தான் வந்து லேண்ட் ரோவர் வரும். கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இஸ் பார்க்டு தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ஃபெராரி அண்ட் ஃபேசஸ் இனோவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 தேர்ட் டு தி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெராரியோட தேர்ட் ரைட்டுங்கும் போது 1 2 3 இந்த இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? இனோவா காரை ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் டோட்டலாக எனக்கு வந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் எனக்கு எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் எங்கே பண்ணிடலாம்? இந்த லாஸ்ட்டில் அக்கார்ட் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட 12 கார்ஸையும் நம்ம பார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் பார்த்தீங்க இந்த செட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் ஃபிகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிகோ பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே இருக்கிறதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இதில் என்னென்னா எ டிரைவர் சீட்டட் இன் தி பார்க்டு ஃபிகோ வுட் ஃபேஸ் சவுத் நார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னது அவர் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருந்தாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஸ்விஃப்ட் இஸ் பார்க்டு செகண்ட் டு தி ரைட் ஆஃப் த கார் ஃபேஸிங் ஃபிகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபிகோ ஃபேஸ் பண்ணியிருக்கிறது யார்? சாண்ட்ரோ கார் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ சாண்ட்ரோவோட செகண்ட் ரைட்டில் தான் என்ன இருக்குது? ஷிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சராகவும் இருக்கும். எஸ், அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கார் ஃபேசஸ் போலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போலோ வந்து எனக்கு ரோ 1ல இந்த எண்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆப்போசிட்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெர்சிடஸ் தான் இருந்துச்சு. கிளியரா? ஸோ அப்போது மெர்சிடஸ் அதுதான் வந்து இதுக்கான ஆன்சராகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எஸ், அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கார்ஸ் ஆர் பார்க்டு அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் தி ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டில் எனக்கு எந்த கார்லாம் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா எனக்கு என்ன வரும்? 4 ரோவுமே வரும். கிளியரா? ஸோ அப்போ 4 ரோவில் 4 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் வரும். ஸோ ரோ 1 and 2ல எடுக்கும்போது எனக்கு 2 ரோக்கும் சேர்த்து 4 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் வந்து வரும். கிளியரா? ஸோ அப்போது எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போலோ இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து புண்டோ இருந்துச்சு, இங்கே எனக்கு மெர்சிடஸ், இந்த இடத்துல அக்கார்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4ல் ஏதோ 2 வந்து நம்மளோட ஆப்ஷனாக இருக்கணும். கிளியரா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் அண்ட் புண்டோ கொடுத்துருக்காங்க. பட் லேண்ட் ரோவர் இதில் வரல, ஆப்ஷன் எலிமினேட்டட். இங்கே வந்து இனோவா அண்ட் போலோ கொடுத்துருக்காங்க. நம்ம 4 எழுதுனதில் இனோவா இல்லை. ஸோ இது எலிமினேட்டட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலோ அண்டு அக்கார்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், போலோ இருக்குது, அதே மாதிரி அக்கார்ட் கார்டும் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சராகவும் இருக்கும். கிளியரா? எஸ், அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலோ இஸ் ரிலேட்டட் டு ஃபெராரி இன் த சேம் வே ஆஸ் இனோவா இஸ் ரிலேட்டட் டு அக்கார்ட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சிட்டி ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது போலோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருந்துச்சு, அதாவது ரோ 1ல இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபெராரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கே இருந்துச்சு? ரோ 2ல இந்த இடத்துல ஃபெராரி இருந்துச்சு. கிளியர்? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனோவா வந்து எது கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க? அக்கார்ட் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில், அதாவது ரோ 1ஓட செகண்ட் லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு இனோவா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கக்கூடிய அக்கார்ட் கூட வந்து ரிலேட் ஆகியிருக்காங்க. கிளியரா? அப்போது கண்டிப்பாக எனக்கு சிட்டி வந்து எங்கே இருக்குது? இந்த இடத்துல சிட்டி இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன கார் வருமோ அந்த கார் கூட தான் வந்து எனக்கு பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ சாண்ட்ரோ தான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. கிளியரா? ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய, அதாவது போலோ வந்து அதோட ஆப்போசிட்டில் என்ன கார் இருக்கோ அதுக்கு ரைட் மோஸ்ட் எண்டில், ரைட் சைடில் இமீடியட் ரைட்டில் என்ன கார் இருந்துச்சோ அந்த கார் கூட ரிலேட் ஆச்சு. அதே மாதிரி இனோவாவும் அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய காரோட இமீடியட் ரைட்டில் என்ன கார் இருந்துச்சோ அந்த கார் கூட ரிலேட் ஆச்சு. ஸோ அப்போ சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஃபெராரி இருக்குது. ஸோ ஃபெராரியோட இமீடியட் ரைட்டில் என்ன இருக்குன்னா சாண்ட்ரோ இருக்குது. ஸோ சாண்ட்ரோ கூட தான் என்ன இருக்கும்? சிட்டி வந்து ரிலேட் ஆகிருக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சராகவும் இருக்கும். எஸ், அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி கார்ஸ் ஆர் பார்க்டு பிட்வீன் சாண்ட்ரோ அண்டு சிவிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது
சாண்ட்ரோவுக்கும் சிவிக்கும் நடுவில் எத்தனை கார் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு இதில் நல்லாவே தெரியும் சாண்ட்ரோ எனக்கு இந்த ரோல இருக்கு, சிவிக் வந்து எனக்கு எந்த ரோல இருக்கு, இந்த ரோல சிவிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியாது, ரெண்டு காருக்கும் நடுவில் எத்தனை கார் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ போத் கார்ஸ் ஆர் பார்க்டு இன் டிஃப்ரெண்ட் ரோஸ் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். கிளியர்? எஸ், அதுதான் கரெக்டாகவும் இருக்கு. ஸோ எஸ், நம்ம எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 parallel லைன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே எனக்கு 2 parallel ரோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ரோலையும் மேபி 5% ஆர் 5 திங்ஸ் இல்லை 6% ஆர் 6 திங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிளியரா? ஸோ அப்போது அதில் வந்து எனக்கு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒன்று அந்த ஒரு ரோ எடுத்தாங்க அப்படின்னா அந்த ரோவில் எல்லாருமே வந்து காமனாக ஒரே டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருந்த மாதிரி சம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரே ரோலையே எனக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வர மாதிரியும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி நிறைய இது இல்லாமல் இன்னும் நிறையா வந்து இதில் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிளியரா? தேங்க்யூ.